கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக தலைமை 18 அமைச்சர் பதவிகளை ஒதுக்கியுள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தெலுங்கு தேசத்திற்கு 3 கேபினெட் மற்றும் 3 இணையமைச்சர்கள் பதவி வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். இன்றைய தினம் நாட்டில் ஒரு முக்கியமான தினம். நாட்டினுடைய பிரதமர் பதவி ஏற்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். அதற்கான ஏற்பாடுகள் டெல்லியில் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி பாஜக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பாஜக 18 அமைச்சர்களை கொடுக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. பாஜக தலைமை வைக்கக்கூடிய நிலையிலே அதில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர் பதவிகளை பாஜகவே வைத்துக் கொள்ளும் என்றும், மற்றபடி தெலுங்கு தேசம், அதே போல ஐக்கிய ஜனதாதள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு 18 அமைச்சர் பதவிகளை விட்டுக் கொடுக்க பாஜக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சியை அமைக்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த கூட்டணி ஆட்சி என்ற அடிப்படையிலே கூட்டணியில் இடம்பெறக்கூடிய அந்த முக்கிய கட்சிகளுக்கு கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது. 8 கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் 10 இணையமைச்சர் பதவிகள் கூட்டணிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றது. தெலுங்கு தேசம் கட்சி, அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேசம் கட்சிக்கு 3 கேபினெட்டும் அதே போல 3 இணை அமைச்சர் பதவிகளும் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல ஐக்கிய ஜனதாதளம், பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு 2 கேபினெட் மற்றும் 2 இணை அமைச்சர் பதவிகள் வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகி இருக்கின்றது. சிவசேனா கட்சியை பொறுத்தவரையிலே ஷிண்டே பிரிவு 1 கேபினெட் 1 இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியினுடைய அந்த எம்பிக்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த அமைச்சர் பதவி என்பது கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கும்போது தெலுங்கு தேசம் கட்சிக்கு 16 எம்பிக்களும், பீகார் நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு 12 எம்பிக்களும் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய எம்பிக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த 3 கேபினெட் 2 கேபினெட் என்று பிரித்து கொடுக்கப்படுகின்றது. இதே போல சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி கட்சிக்கு 1 கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளில் ஒன்றான மதசார்பற்ற ஜனதாதளத்தின் குமாரசாமி, அவருக்கு கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. குமாரசாமியை கேபினெட் பொறுப்பை ஏற்பார் எனவும் கூறப்படுகின்றது. பீகாரின் ஜித்தன் ராம் மாஞ்சி கட்சிக்கு 1 இணையமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலையில் கூட அந்த கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர் பேசும்போது, எங்களுக்கு ஒரு இணையமைச்சர் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம், ஆனால் தற்போது வரை அந்த உறுதியான யாருக்கு என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அதே போல மற்ற கட்சிகளுக்கும் ஒரு இணையமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும், அதே போல ஆந்திராவில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியான பவன் கல்யாணினுடைய ஜனசேனா கட்சி, அவர்களும் 2 எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கட்சிக்கு ஒரு இணையமைச்சர் கொடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மொத்தமாக 18 அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.